3500 கோடி போச்சு. உங்க குழந்தையோட எதிர்காலம் இப்போ கேள்விக்குறியா? தமிழ்நாடும் மத்திய அரசும் மல்லு கட்டுற இந்த NEP சண்டையில உண்மையிலேயே பாதிக்கப்படுறது யாரு தெரியுமா? அடுத்த 60 செகண்ட்ல மொத்த அரசியலையும் உடைக்க போறேன். இப்போ தமிழ்நாடு தன்னோட சொந்த மாநில கல்விக் கொள்கை, அதாவது SEPயை அறிவிச்சிருக்காங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, NEPயை ஏத்துக்கலன்னா நிதி கிடையாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். நம்ம ஊர்ல 2 மொழி கொள்கை தான் கெத்துன்னு சொல்றோம். ஆனா ஸ்கூல் பையன் காலேஜுக்கு போகும்போது அங்க NEPயோட கிரெடிட் சிஸ்டம் ஏற்கனவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க, பல மாநில யூனிவர்சிட்டிகள் இப்போ சைலண்டா NEPயை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சென்ட்ரல் கொடுக்க வேண்டிய 3500 கோடி வராததால நம்ம ஊர் அரசு ஸ்கூல்ல வர வேண்டிய ஸ்மார்ட் கிளாஸ் வசதிகள் தாமதமாகுது. சென்னை DPIயிலிருந்து மதுரை கவர்மெண்ட் ஸ்கூல் வரைக்கும் இப்போ ஒரே பேச்சு தான். நமக்கு எது முக்கியம், மொழியா இல்ல முன்னேற்றமா? ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் தான் நம்ம கல்விக்கு பாதுகாப்புன்னு சொல்றாரு. ஆனா டெல்லியோ இது பழமைவாதம்னு முத்திர குத்துது. இப்போ ஒரு ஷாக்கிங் தகவல். நம்ம ஊர்ல 11வது பப்ளிக் எக்ஸாம் கிடையாதுன்னு சொன்னது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிலீஃபா இல்ல காலேஜ் போகும்போது அவங்களுக்கு ஒரு மைனஸா? கல்விங்கிறது வெறும் அரசியல் இல்ல, அது நம்ம தலைமுறையோட அடையாளம். 2026ல வரப்போற பட்ஜெட்ல கல்விக்கு என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நீங்க சொல்லுங்க, நம்ம குழந்தைகளுக்கு 3 லாங்குவேஜ் வேணுமா இல்ல 2 லாங்குவேஜ் போதுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா 3500 கோடிங்கிறது சின்ன காசு இல்ல.